பிட்டு பஹானே பாஸ் புதிய ஷோ தினமும் மதியம் 12:30 மணிக்கு சோனிக்கல். Watch full episodes on Jio Hotstar. இன்னைக்கு கிளாஸ் ரூம்ல எல்லாரையும் பயமுறுத்தலாம். எதுக்கு பயப்படுறீங்க? இது எல்லாமே தப்பு தப்பா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இதெல்லாத்துக்கு நான் பழி வாங்கி தீருவேன். இல்ல என்ன பண்ற? வேண்டாம், சொல்றத கேளு. நான் மெஜிஷியன், பயங்கரமான மந்திரவாதி. எனக்கு பயப்படு. நான் தான் ஷாக்கால். நான் சொல்றத ஏன் கேட்கவே மாட்டேங்கிறேன் ஷக்லீனா? நீ கோபத்தை அங்க காட்டிக்கிட்டு இருக்க, ஆனா அடியெல்லாம் எனக்கு விழுது. ஐயோ அம்மா, முடியல, வலிக்குது. இந்த தடவை ரொம்ப பலமா அடிபட்டுருச்சு. எப்பவுமே நான் தான் இந்த மாதிரி மாட்டிக்கிறேன். கோவப்படாம என்ன பண்றது? நாளைக்கு ஸ்கூல்ல டீச்சர்ஸ் டே. நான் மேடம் கானூன் கிட்ட சொல்லிருக்கேன். நீங்க எப்ப பார்த்தாலும் ருத்ராவிய பிரின்சிபல் ஆக்குறீங்களே, இந்த வாட்டி ஜெனி ஆக்குங்கன்னு சொன்னேன். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் அவங்க மறுபடியும் ருத்ராவை தான் பிரின்சிபல் ஆக்குவாங்க. அப்ப என் பசங்க எதுக்குமே லாக்கி இல்லையா? அது டென்ஷன் ஆகாத. ஒருவேளை அவங்க ருத்ராவை பிரின்சிபல் ஆக்குனா அந்த நேரம் நான் ஏதாவது செஞ்சு அதை தடுத்துருவேன். அப்போ எவ்வளவு பெரிய பிரச்சனை இங்க நடக்கும்னா அதை அந்த ருத்ராவால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவங்க தானாவே அடுத்த வருஷம் ருத்ராவை பிரின்சிபல் ஆக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அதோட அவன் பேரு முழுசா கெட்டு போயிடும், தெரியுமா? அட மாமா, நீங்க எனக்கு என்ன பண்றீங்க? இங்க பாரு, உனக்கு எப்பேற்பட்ட மேஜிக் பவர் கொடுத்திருக்கன்னா, நீ கண்ணை மூடிட்டு என்ன கட்டளை இட்டாலும் எல்லா ஸ்டூடெண்டும் உன் பேச்சதான் கேட்பாங்க. ஒருவேளை அந்த ருத்ரா பிரின்சிபால் ஆனா அந்த நேரத்துல நீ உன் ஸ்டூடெண்ட வச்சு எந்த அளவுக்கு கலாட்டா பண்ணணும்னா ருத்ரா முயற்சி பண்ணா கூட அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. ஐடியா நல்லா இருக்குல்ல? வாவ், ரொம்ப அற்புதமான ஐடியா. அப்புறம் வேற வழியே இல்லாம மேடம் கானூன்கோ ஜெனியை தான் பிரின்சிபல் ஆக்குவாங்க. வெல்கம் பசங்களா. கேளுங்க பசங்களா, நான் இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, ஜெனி ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, எல்லாத்திலுமே அவ பெஸ்ட். சோ அதனால இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஜெனிய வைஸ் பிரின்சிபலா அறிவிக்கிறேன். வைஸ் பிரின்சிபல்? ஏன்னா இந்த போஸ்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளானது. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஜெனி ரொம்ப ரெஸ்பான்சிபிளானவ. அவ அவளோட டியூட்டியை ரொம்ப கரெக்டா பண்ணுவா. அப்புறம் இப்ப நான் ருத்ராவை பிரின்சிபலா அறிவிக்கிறேன். ருத்ரா அண்ட் ஜெனி, இன்னைக்கு நீங்க 2 பேரும் ஸ்கூல்ல பாத்துக்கோங்க. தேங்க்யூ மேடம் கானன்கோ. நீங்க என்ன பிரின்சிபல் ஆக்குனதுக்காக இல்ல, ஏன்னா நீங்க ஜெனி மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டியான ஸ்டூடெண்ட்டை என்னோட வைஸ் பிரின்சிபல் ஆக்குனதுக்கு we will do our best. என்ன ஜெனி? ஆமாமா, we will do our best. அட்டாக் அட்டாக் பண்ணுங்க. ராக்கெட் அட்டாக், ராக்கெட் அட்டாக், அட்டாக். இங்க என்ன நடக்குது பசங்களா? நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் நிறுத்துங்க.
ஓகே ஓகே, நீங்க எல்லாம் குறி வைக்கணும்ல. இந்தாங்க டார்கெட். இப்போ இத யாரு டார்கெட் பண்ணி சென்டர் பாயிண்ட்ல அடிக்கிறீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். வாவ், வெரி குட். யாரோட குறி சென்டர்ல பட்டுச்சோ அவங்க ஓரமா வாங்க. ஜெனி, உங்க பேர் எழுதி வை, அவங்களுக்கு ஸ்பெஷல் பிரைஸ் கிடைக்கும். பாத்தீங்களா மிஸ்டர் ஹாப்பி, நான் ருத்ராவை பிரின்சிபல் ஆக்கி நல்ல வேலை செஞ்சிருக்கேன். பசங்க எல்லாரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டான் பாருங்க. ஆமா மேடம், நீங்க சரியா சொன்னீங்க. ஓகே ஓகே, டார்கெட் பிராக்டிஸ் ஓவர். இப்போ எல்லாரும் உங்க கிளாஸ்க்கு போங்க. கோ கோ, டைம் ஆயிடுச்சு. ருத்ரா, என்ன கூப்பிட்டியா? ஆமா ஜெனி, உன்னை ஸ்கூலோட டிசிப்ளின் இன்சார்ஜ் ஆக்க விரும்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும் மிஸ் செக்யூரிட்டிக்கு அப்புறம் நீ மட்டும்தான் ஸ்கூலோட டிசிப்ளினை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜெனி, கேன் யூ டு இட்? எஸ் எஸ், ஐ கேன் டு இட். வெரி குட். நான் உன்கிட்ட இதுதான் எதிர்பார்த்தேன். பாரு, உன்னோட பேர் கெட்டு போக கூடாது. எனக்கு உன் மேல முழு நம்பிக்கை இருக்கு, வேற யாரு மேலயும் இல்ல. என்ன பத்தி ருத்ராவுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ருத்ரா தப்பானவன் இல்ல. ஓகே ருத்ரா, நான் டிசிப்ளின் பார்க்க போறேன். ருத்ரா, நீ எங்களுக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கலையே. நீங்க என் கூட தான் இருக்கணும். சிரிங்க சிரிங்க, இன்னும் நல்லா சிரிங்க. ஆமா, அங்க என்ன சத்தம் தெரியலையே. இவ்வளவு சத்தமா இருக்கே. நான் இப்பவே போய் பாக்குறேன். இல்ல இல்ல, நீங்க இன்னைக்கு எதுவும் செய்ய வேணாம். ஜெனியை நம்புங்க, இவ ஹேண்டில் பண்ணுவா. என்ன ஜெனி? ருத்ரா ரொம்ப நல்லவன். நான் தான் இவனை தப்பா நினைச்சிட்டு இருந்தேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க ஜெனி? எஸ் ருத்ரா, எஸ், ஐ கேன் ஹேண்டில். அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இதெல்லாம் ஜாடியோட வேலைதான். ஜாடி, அவங்கள சைலண்ட் ஆக்கு. எதுக்கு சைலண்டா இருக்கணும்? இதானே நம்மளுடைய பிளான். இவங்க எந்த அளவுக்கு சிரிக்கணும்னா ருத்ராவால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. டிசிப்ளினோட பொறுப்பு இப்போ என்னோடது. நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ என்ன வேணும்னாலும் பண்ணு, ஆனா டிசிப்ளினை மட்டும் கெடுத்துறாத. நான் என்னோட பேரை கெட்டு போக விட மாட்டேன். இல்ல, இப்ப இது கண்ட்ரோல் ஆகாது. பிளான் என்னமோ அதுதான் நடக்கும். அப்படியா? அப்ப இந்தா. ஜெனி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வலிக்குது. நிறுத்து ப்ளீஸ், நிறுத்து. ஜெனி, போதும், நிறுத்து ப்ளீஸ். வலிக்குது. ஒருவேளை நான் என்னோட தம்பியை இப்படி அடிக்க முடியும்னா அப்ப யோசிச்சு பாருங்க உங்களை என்ன பண்ண முடியும்னு. அதுக்கு தான் சொல்றேன், பேசாம உங்க கிளாஸ் ரூம்குள்ள போயிடுங்க. இல்லைன்னா ஜெனி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன சொன்ன? ஜெனியா? நான் வைஸ் பிரின்சிபல். டாக் வித் ரெஸ்பெக்ட். 2 மணி நேரம் டிடென்ஷன் ஆஃப்டர் கிளாसेस. ஆனா ஜெனி, 4 மணி நேரம் டிடென்ஷன். ஆனா 6 மணி நேரம் டிடென்ஷன். ஜெனி நிஜமாவே ஒரு ஆபத்தான பொண்ணு. ஆபத்தானவ இல்ல, டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிள். என்ன ஷக்லினா மேடம், ஜெனி ரெஸ்பான்சிபிள் தானே? எஸ் எஸ், ரெஸ்பான்சிபிள். எல்லார்கிட்டயும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா நடந்துப்பா. இந்த ருத்ரா ரொம்ப புத்திசாலியா இருக்கான். ஜெனிய அவன் பக்கம் இழுத்துக்கிட்டா அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஜெனி, நீ ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ண. வெரி குட், ஐ அம் ப்ரவுட் ஆஃப் யூ. அதுக்கு தான் நான் உன்னை மட்டும் நம்பினது. Thank you. ஜெனி, நீ ஜாடிய எதுவும் செய்ய விடலங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ எல்லாருக்கும் முன்னாடி அவனை அடிச்சிருக்க. மாமு, ருத்ரா மனசு ரொம்ப நல்லது. ஆய மூடு ஜெனி. பேட் கேர்ள். ஒரு நிமிஷம், இப்ப நீ பண்ணி காட்டு.
ஜெனி, டாடியோட கைய புடி 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 புடி. என்ன எப்படி இருக்கு? இனிமே நீ டாடிய டச் பண்ணா கூட உனக்கு கரண்ட் ஷாக் அடிக்கும். ஜாடி போ, நீ போய் அவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ண. நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் வைஸ் பிரின்சிபல், அப்புறம் எனக்கு பொறுப்புங்க இருக்கு. நான் ஜாடியை இப்படி கலாட்டா பண்ண விட முடியாது. இதனால என்னோட பேரு கெட்டு போயிடும். ஜெனி, வாயை மூடிட்டு முதல்ல இங்க இருந்து போ. ருத்ரா, ஜெனி ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. நீ அவளுக்கு டிசிப்ளின் கொடுத்து ரொம்ப நல்ல காரியம் பண்ண. மேனேஜ்மெண்ட், இது மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. மேடம் கானன்கோ என்ன பண்ணுவாங்க? எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண, யாருக்கு எந்த வேலையை கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். போங்க எல்லாரும் போங்க, எல்லாரும் பாத்திரம் அப்புறம் சாப்பாட தூக்கி எறியுங்க. போங்க சீக்கிரம். வாங்க, இப்போ உங்க பாத்திரத்தை தூக்கி போடுற வேலை முடிஞ்சதுன்னா நீங்க எல்லாருமே ஃபுட் சாப்பிட வரலாம். ருத்ரவனா அப்புறம் பாத்துக்கிறேன். போங்க போய் டான்ஸ் ஆடுங்க. டான்ஸே ஆடிக்கிட்டு இருங்க. போங்க. நாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கோம். வேற என்ன? வா வா, என்ன அடி வந்து என் மேல கையவை. அப்படியா? அப்ப நீங்க டான்ஸ் ஆட விரும்புறீங்களா? ஓகே, சாண்டி. ஜெனி சொல்லு. உனக்கு எவ்வளவு நேரம் டிடென்ஷன் கிடைச்சது? 6 மணி நேரம். வாவ், வெரி குட். கீப் டான்சிங். இந்த டான்ஸ்னால என்விரான்மென்ட் நல்லா இருக்கு. யாராவது நிறுத்துனீங்கன்னா சாண்டி கூட 6 மணி நேரம் டிடென்ஷன் ரூம்க்கு போவீங்க. கீப் டான்சிங். கம் ஆன் கம் ஆன், கீப் டான்சிங். இதுக்கு மேல டான்ஸ் ஆட முடியாது. நாங்க களைச்சு போயிட்டோம். எங்களால டான்ஸ் ஆட முடியாது. நாங்க களைச்சு போயிட்டோம். ஓகே, களைச்சு போயிட்டீங்களா? வேற யார் யார் களைச்சு போறீங்க? அப்ப வாங்க சாப்பாடு சாப்பிடுங்க. கம் ஆன். அப்புறம் சாப்பாடு கிட்ட யாராவது விளையாடுனீங்க அவ்வளவுதான். ருத்ரா, இது கலக்கலா இருக்கு. ஜெனி ரொம்ப நல்லா டிசிப்ளின் மெயின்டைன் பண்றா. ஆமா, உண்மைதான். நாம எப்படியாவது ஒரு நாள் சமாளிச்சாகணும். என்னாச்சு? எங்கேயும் சத்தமே காணோம். வாங்க கிளாஸ்ல போய் பாப்போம். ருத்ரா, இந்த கிளாஸ்லயும் யாருமே இல்ல. ருத்ரா, இங்கேயும் யாரும் இல்ல. ருத்ரா, இங்கேயும் யாரும் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? எனக்கு என்னவோ இது ஜாடியோட காரியமா தான் இருக்கும்னு தோணுது. நில்லு ஜெனி, நம்ம எம்பிடிவி ஹெல்ப் வாங்கணும். அட, அவங்க காட்டு பக்கம் எதுக்கு போயிட்டு இருக்காங்க? வாங்க போலாம்.
ருத்ராவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இங்க வந்து சேரத்துக்கு முன்னாடி ஏதாச்சும் பண்ணி நிறுத்துங்க. ருத்ரா நம்மள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் ஜாடி செய்ய வச்சுட்டு இருக்கான். ஜெனி, நீ போய் ஜோடியை தேடு, நான் இங்க பாக்குறேன். ஓகே ருத்ரா. நில்லு ஜாடி. ஜாடி நில்லு. ஜாடி, நீ பண்றது சரியில்லை. ருத்ரா ஓடு, அது இந்த பக்கம் தான் வந்துகிட்டு இருக்கு. அங்க பாருங்க பசங்க. ருத்ரா, என்ன செய், எங்களை காப்பாத்து. Zibaiska, boom, check, boom. இவனை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும். ஜோடி, சீக்கிரமா ஸ்டூடண்ட்ஸை சரி பண்ணு. இல்லனா உன்னை சார் மெஜஸ்டிகோ கிட்ட அனுப்பி கடுமையான தண்டனையை வாங்கி கொடுப்பேன். வேண்டாம் ருத்ரா, ப்ளீஸ் வேண்டாம். நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் இதெல்லாம். என்ன பிரின்சிபல் ஆக்கலன்னு அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. எப்படி பார்த்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே. அப்புறம் தப்பு பண்றதே மனுஷங்களோட இயல்பு தானே. சாரி, ஐம் சாரி. சரி, ஓகே. ஆனா முதல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் திரும்ப கூப்பிடு. அமைதியா இருங்க பசங்களா. பாத்தியா ஷக்லினா, ருத்ரா எல்லாரையும் எப்படி ஹேண்டில் பண்ணான்னு? நீ ஜெனிய பிரின்சிபல் ஆக்கணும்னு என்கிட்ட சொன்ன. ஆனா நான் ருத்ராவை பிரின்சிபல் ஆக்கணும்னு எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான்.
மேடம், அதை விட நீங்க ஜெனியை வைஸ் பிரின்சிபல் ஆக்குனது கரெக்டான டிசிஷன். ஒருவேளை ஜெனி எனக்கு வைஸ் பிரின்சிபலா இல்லனா என்னால இதை தனியா ஹேண்டில் பண்ணிருக்க முடியாது. வைஸ் பிரின்சிபல் பிரின்சிபலோட ரைட் ஹேண்ட். அப்புறம் ஜெனி இது எல்லாத்தையும் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணா. ஷீ இஸ் த மோஸ்ட் கேப்பபிள் வைஸ் பிரின்சிபல். அடுத்த வருஷம் ஜெனியவே வைஸ் பிரின்சிபல் ஆக்குங்க. இந்த ருத்ரா பேச்சாலியை எல்லாரையும் கவர் பண்றான். இவங்கிட்ட மேஜிக்கும் வேலை செய்ய மாட்டேங்குது. இவன் புத்திசாலித்தனத்தையும் தடுக்க முடியல. நான் பட்ட அவமானத்துக்கு பழி வாங்க வந்திருக்கேன். இன்னைக்கு யாரையும் விட மாட்டேன். மேடம் காணன்கோ, நீங்க என்ன அவமானப்படுத்துனீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு கியூப் மேஜிஷியன்? நான் எப்ப உங்களை அவமானப்படுத்தினேன்? நான் உங்களை சந்திக்க கூட இல்லையே. ஓ, அப்ப நீங்க பொய் கூட சொல்லுவீங்களா? ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி என்னுடைய சிட்டிலேயே என்ன இன்சல்ட் பண்ணீங்க, அப்புறம் இப்போ அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்க. ஆனா நான் உங்க இந்த அப்பாவித்தனமான பேச்சுக்கெல்லாம் சிரிக்க போறதில்ல. ருத்ரா, எங்க இருக்க? சீக்கிரம் வா. கியூப் மேஜிஷியன், எதுக்காக இப்படி பண்றீங்க? அவங்க எல்லாரையும் விட்டுருங்க. இவங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் விடுவிக்க முடியாது. உன்னாலையும் முடியாது. கியூப் மேஜிஷியன், ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக் என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்பட மாட்டேன். ஆனா ஒண்ணு, யாரெல்லாம் என்கிட்ட மோதுறாங்களோ அவங்க எல்லாரும் இந்த கியூப்ஸ்குள்ள வந்துருவாங்க. ருத்ரா, மேடம் காணுங்கோ, இதுக்காகவும் உங்களை பழிவாங்க விட மாட்டேன். I will take my revenge. அப்புறம் உங்களையும் உங்க டீச்சர்ஸையும் பிளாட்ஃபார்முக்கு வர வச்சிடுவேன். ருத்ரா எத்தனை நாளைக்கு உங்களை காப்பாத்துவான்? நான் திரும்பி வருவேன். நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு பயப்படுங்க, நான் தான் ஷாக்கால். பாத்தியா, நான் அந்த ஸ்கூல்ல எவ்வளவு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிட்டேன்னு. மக்கள் என்ன பத்தி எப்போ புரிஞ்சுக்கிறதே இல்ல. இது எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணீங்களா? அவர் கோவப்படுற அளவுக்கு அப்படி என்ன பண்ணீங்க? மெஜிஷியன் இவ்வளவு கோவமா இருக்காரு. இப்ப ஆனுவல் ஃபங்க்ஷன் வரப்போகுது. நான் மேடம் கானோங்கோவை மீட் பண்ணி ஒரு தகவலை சொல்லியிருக்கேன். அதாவது இந்த ஆண்டு விழாவில் என்ன சீஃப் கெஸ்டா வர வைங்கன்னு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சேசிங் சவுகானையே வர வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இந்த முறை என்ன கூப்பிட மாட்டேன்னு அவமானப்படுத்திட்டாங்க. எப்பவுமே நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாதவனு என்ன ஒதுக்கி வச்சிடறாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன்னா, நான் எதுக்கெல்லாம் லாய்க்குன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். டிங் மேடம் கானூன்கோ, நீங்க இங்க எப்படி? கியூப் மெஜிஷியன், எங்க ஸ்கூல்ல ஆனுவல் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த வாட்டி உங்களை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். என் மனசுல உங்க பேர் தான் இருக்கு. ஓ, தேங்க்யூ மேடம் கானூன்கோ, தேங்க்யூ. இது எனக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஃப்ரெண்ட்ஸ் கேளுங்க, மேடம் கானூன்கோ என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டிருக்காங்க. அங்க பெரிய பெரிய மெஜிஷியன்ஸ கூப்பிடுவாங்க. நான் நல்ல ஸ்பீச்சா எழுதிக்கிட்டு வந்து சேர்றேன். வாவ், கியூப் மெஜிஷியன், நீங்க நிரூபிச்சிட்டீங்க. பெரிய பெரிய மெஜிஷியன் பேர் இருக்கிற லிஸ்ட்ல உங்க பேரும் இருக்குன்னு. இது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். மாயாஜாலம், எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். ஒரு நிமிஷம் இருங்க, எங்க ஸ்கூல்ல இருந்து போன் வருது. என்னால சரியா கேட்க முடியல. சாரி கியூப் மெஜிஷியன், நான் உங்களை தெரியாம இன்வைட் பண்ணிட்டேன். இப்பதான் போன் வந்துச்சு, சீஃப் கெஸ்ட் ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். என்ன இதுக்கு என்ன அர்த்தம்? ஆக்சுவலா ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டுக்கு நல்ல மெஜிஷியன் கிடைக்காம இருந்தாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மெஜிஷியனை கூப்பிடுங்க போதுன்னு சொன்னாங்க. வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கவரு. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்தீங்க? உடனே நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், திடீர்னு பிளாட்ஃபார்ம் மெஜிஷியன் எங்க கிடைப்பாங்க அப்படின்னு. அப்ப எங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்க பேரை தான் சொன்னாங்க. உங்கள மாதிரி வேலை வெட்டி இல்லாத வேஸ்டான மெஜிஷியன் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்னது சரின்னு எனக்கு பட்டுச்சு. அதனாலதான் உங்களை கூப்பிட வந்தேன். ஆனா இப்ப ஒரு நல்ல மெஜிஷியன் கிடைச்சிட்டாரு. இனிமே நீங்க எங்களுக்கு தேவையில்லை. சரி, நான் கிளம்புறேன். பெரிய மெஜிஷியன். வாங்க போலாம். இல்லங்க, திரும்ப வாங்க. உங்களால அப்படியெல்லாம் போயிட முடியாது. ஏன் சிட்டி மக்களுக்கு முன்னாடி என்ன இன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அப்படியே போயிட முடியாது. மேடம் கானூன்கோ, திரும்பி வாங்க. மேடம் கானூன்கோ, நான் யாருங்கிறத உங்களுக்கு உங்க டீச்சர்ஸ்க்கும் காட்டுறேன். நான் சாதாரண பிளாட்ஃபார்ம் மேஜிஷியன் இல்ல. I will show you my powers. நான் உங்களை தெருவுல கொண்டு வந்து நிறுத்துவேன். சும்மா சொல்லக்கூடாது, நல்ல வேலை செஞ்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம நீங்களும் சீஃப் கெஸ்ட் ஆகிறதுக்கு லாய்க்கே இல்ல அண்ணா. யாரு என்ன பின் தொடர்ந்துட்டு இருக்கிறது? இந்த ராத்திரியில ஒரு பிளாட்ஃபார்ம் மேஜிஷியன் தானே உங்களை பின்தொடர முடியும். யாராவது இவனை தடுத்து நிறுத்துங்க. டீச்சர்ஸ், ருத்ரா. இது மேடம் கானூன்கோட குரல் சத்தம். She is in trouble. மேடம் கானூன்கோ.
உனக்கும் எனக்கும் எந்த பகையும் இல்ல. அதனால உன்னை நான் கடைசி தடவையா வார்ன் பண்றேன். நீ என்னோட வழியில குறுக்கிடாத. ஆனா விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அதுவும் மேடம்க்கும் டீச்சர்ஸ்க்கும் தெரியும். அவங்கள போய் கேளு. நான் டீச்சர்ஸ கொண்டு போக மறுபடியும் வருவேன். கியூப் மேஜிஷியன் எதுக்கு கோவமா இருக்காருன்னு யாருக்குமே தெரியாதா? அவர் எதுக்காக பழி வாங்க நினைக்கிறாரு? இல்ல ருத்ரா, எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆமா, எங்க யாருக்கும் தெரியாது. ஆனா எனக்கு பயமா இருக்கு. நீங்க ஏதாவது சேஃபான இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள நான் கியூப் மேஜிஷியனை தேட ஒரு வழியை கண்டுபிடிக்கிறேன். ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன். அவர் திரும்ப வந்தாருன்னா அவரோட கவனத்தை நான் திசை திருப்புவேன். அதுவும் இல்லாம டீச்சர்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணிடுங்க. சரியா? ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. நான் ஏதாவது யோசிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க சேஃபான இடத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கோங்க. அவரு உங்களை தான் பிடிக்க வருவாரு. ஒருவேளை நீங்க அவருக்கு கிடைக்கலனா அப்புறம் எப்படி பிடிப்பாரு? வாங்க, follow me. வேணா நில்லுங்க. அட நில்லுங்க, அப்படி செய்யாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. நில்லுங்க. கியூப் மேஜிஷியன், இப்பவே என் முன்னாடி வாங்க. வாவ், ரொம்ப நல்லதா போச்சு. மிஸ் செக்யூரிட்டி, அநேகமா உங்களுக்கு உங்களோட உயிரை விட மேடம் கானூன்கோவை தான் பிடிக்க போல இருக்கு. அதுக்காக தான் அவங்களுடைய கியூப்ல கைதாயிடலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க மேடம் ஏன் நீங்க இப்படி பண்ணுவீங்க? நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் உங்களை டிடென்ஷன் ரூம்ல போடுவேன். வேண்டாம், மேடம் கானூன்கோவை விட்டுடுங்க ப்ளீஸ். அவங்கள விட்டுடுங்க. எதுக்காக அவங்கள பிடிச்சு வச்சிருக்கீங்க? அவங்க இல்லாம நாங்களாம் என்ன பண்ணுவோம்? அட, திடீர்னு என்ன ஆச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய தைரியசாலி மாதிரி இருந்தீங்க. விடுங்க, விடுங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. எதுக்காக சிரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? நீங்க நாடகம் ஆடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு நடக்கும்னு நான் நினைச்சேன். நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, மிகப்பெரிய மேஜிஷியன். அதை நான் நிரூபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்ப எத்தனை பேர் ரேசால என்ன அட்டாக் பண்ணீங்களோ அவங்க எல்லாரும் கியூபுக்குள்ள கைதாயிடுவீங்க. என்ன கைது செய்ய காப்பாத்துங்க. ருத்ரா, என்ன காப்பாத்து. ருத்ரா, காப்பாத்து. ருத்ரா சொன்னா இந்த மாதிரி எந்த பிளான் போடாதீங்கன்னு. ஆனா நீங்க தான் கேட்கல. மாயா, நான் அவசரத்துல இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். மேடம் கானூன்கோவை நினைச்சு கவலைப்பட்டதுனால இப்படி ஆயிடுச்சு. ருத்ரா, காப்பாத்து. கியூப் மேஜிஷியன், இந்த சண்டையால எதையும் அடைய முடியாது. ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. உங்களுக்கு ஏற்பட்ட தப்பான கருத்தை நாங்க தூரப்படுத்துறோம். ருத்ரா, இப்போதைக்கு நான் உன் கூட சண்டை போடுற மூட்ல இல்ல. அதனால நீ என்னுடைய கியூபை சால்வ் பண்ணு. ஒருவேளை நீ கியூபை சால்வ் பண்ணா அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் நான் விட்டுறேன். ஒருவேளை உன்னால சால்வ் பண்ண முடியலன்னா எல்லாரையும் என் கூட கூட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ என் மேல வருத்தப்படக்கூடாது. எனக்கு ஓகே. இதோட ஒவ்வொரு பிளாக்லயும் உங்க டீச்சரோட ஃபேஸ், பாடியோட மிக்ஸ்டு இமேஜஸ் இருக்கு. நீ மேடம் கானூன்கோவோட இமேஜ பண்ணணும். அதுக்கு உன்கிட்ட வெறும் 1 நிமிஷம் மட்டும் தான் இருக்கு. ஓகே. ருத்ரா, இன்னும் 5 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அது சீக்கிரமா பண்ணி முடி.
அட அட என்ன என்ன எதுக்கு இப்படி ஆகிட்டாங்க? ஏதோ சீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. நான் மேடம் கானனுக்கு ஃபேஸ் தான் பண்ணேன். எந்த சீட்டிங்கும் நடக்கல. சரி, உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன். Your time starts now. பாருங்க, நான் செஞ்சுட்டேன். சாரி, உன்னால செய்ய முடியல. No more chances. இது சீட்டிங். ஓகே ஓகே ஓகே, லாஸ்ட் சான்ஸ். இந்த முறை ரெக்கார்ட் பண்ணுங்க. எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்சிடும். மேரா, நான் எப்போ கியூபை சால்வ் பண்ணாலும் அவரு அங்க காலை வச்சு டேப் பண்றாரு. இப்போ நீ என்ன பண்ணணும்னு கேளு. இப்படிதான் செய்யணும். Myra, now! Antar mantar kale kalantar chu! Oi magician hit panne! விடு, என்ன விடு, என்ன விடு. இல்ல, நான் உங்களை விட மாட்டேன். நீ ரொம்ப புத்திசாலி. என்னோட கியூப்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. கியூப் மேஜிஷியன், உங்களுக்கு என்ன ஆச்சு? நான் என்ன பண்ண சொல்லுங்க. அது நான் அப்புறமா சொல்றேன். நீங்க என்ன பண்ணீங்கன்னு. முதல்ல உங்களை காப்பாத்துறவன ஒரு கைப்பாக்கு விடுங்க. ருத்ரா, ஒருவேளை நீ அவ்வளவு பெரிய மேஜிஷியனா இருந்தா நீயாவே வெளியே வந்து காட்டு. Zibaiska wall breaker! Focus and believe. Focus and believe. Focus and believe. Focus and believe. Zibaiska, boom, chick, chick, boom! ஒரு வேலையை கூட பிரேக் அப் பண்ணாதீங்க. கியூப் மேஜிஷியன், இப்போவாவது சொல்லுங்க, நீங்க எதுக்காக கோவமா இருக்கீங்க? நீங்க இதெல்லாம் எதுக்காக செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட மேடம் கானன்கோ விசிட் ரெக்கார்டிங் இருக்கா? ஆமா, என்கிட்ட இருக்கு. இத பாருங்க. நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். வேலையை கூட உங்களால உருப்படியா பண்ண முடியாதுல்ல? அது ஷாக்காலோட சதி. அவர் உங்களை மாதிரியே போயிட்டு கியூப் மேஜிஷியனை ஏமாத்திருக்காரு. ஷாக்கால், எங்க இருக்க? என் எதிரில வா. நான் இங்க இருக்கேன். இல்ல, நான்
அதாவது இங்க இருந்த அப்போ இல்ல, இப்போ நான் போறேன். நான் மேஜிக், நான் மாயாஜாலம். பாய் பாய், நான் போய்கிட்டே இருக்கேன். வேண்டாம் வேண்டாம். எங்க போயிட்டு இருக்க ஷாக்கால்? உன்கிட்ட தீர்க்க வேண்டிய கணக்கு இன்னும் கூட நிறைய இருக்கு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அங்க பாருங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. இங்க பாரு ருத்ரா, எனக்கு உதவி செய்ய. இங்க பாரு, நீ எல்லாருக்கும் உதவி செய்வ. நீ ரொம்ப நல்லவன், தங்கமான பையன். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு. மறுபடியும் நான் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். நான் ஒரு குட்டி செல்ல பையன். யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னை இங்க இருந்து வெளியில கொண்டு போங்க. அம்மா, நான் அர்ஜென்டா பாத்ரூம் போகணும். ப்ளீஸ். இவனோட கணக்கு வழக்க நான் வீட்டுக்கு போய் தீர்த்துக்கிறேன். பாய் பாய். நில்லுங்க கியூப் மேஜிஷியன். இந்த விஷயத்தை நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். இந்த வாட்டி எங்க ஸ்கூலோட ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். Thank you. Thank you. Oh, I'm sorry. நான் உங்க மேல சந்தேகப்பட்டுட்டேன். அப்புறம் உங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துட்டேன். பாய் பாய். எழுப்பி எங்களுக்கு இந்த மலைய காட்ட கூட்டிட்டு வந்தீங்களா? இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. அப்புறம் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா மாமா, எல்லா டீச்சர்ஸ்க்கும் கார்ட்ஸ் ரெடி பண்ணி ஆகணும். எனக்கு தெரியும் பசங்களா, எல்லா டீச்சர்ஸ் டே அன்னைக்கும் ருத்ரா தான் பேர் வாங்கிட்டு போவா. ஆனா இந்த தடவை அவ ரொம்ப கேவலமா அவமானப்பட போறா. ஜெனி, ஜாலி, உங்க மாமா உங்க ரெண்டு பேருக்கு ஏதோ சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரா? நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு நீங்க பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். இதுதான் ஷாக்காலோட மாயாஜாலம். இது ருத்ராவோட சந்தோஷத்தை கெடுத்தோடும். ஒரு தடவை அவ இதுக்குள்ள வந்துட்டானா, எந்த டீச்சர்ஸ் டே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த நாளே அவனுக்கு துக்க நாளா மாறிடும். ஆனா மாமா, ருத்ரா எதுக்காக இதுக்குள்ள போக போறான்? அதுக்கான முழு ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். मैडम कानून को சொல்லு ருத்ரா. Zibaiska statue creator. Happy Teachers Day, Madam Kanungo. मैडम कानून को என்ன ஆச்சு? ருத்ரா, மிஸ் மெலடி கூட காலையில அவஸ்வரத்துல பாடிட்டு இருந்தாங்க. இந்த டீச்சர்ஸ் எல்லாரும் ஏன் இப்படி நடந்துக்கறாங்க? கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. மேடம் கானன்கோட ஷேடோ மிஸ்ஸிங். அப்புறம் மத்த டீச்சர்ஸோட ஷேடோவும் மிஸ்ஸிங். நான் சொல்றது ஞாபகம் இருக்குல்ல? இவங்க எல்லாரும் நம்ம டீச்சர்ஸே இல்ல. அப்படினா
Ibaiska, Zibaiska, illusion remove. எல்லா டீச்சர்ஸும் ஒவ்வொருத்தரா மாயமாயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் illusion மேரா? அப்படின்னா நம்ம டீச்சர்ஸ் ஏதோ ப்ராப்ளம்ல இருக்காங்க. வாங்க சீக்கிரமா MBTV செக் பண்ணி ஆகணும். ருத்ரா, இந்த டீச்சர்ஸ்லாம் எங்க போய்கிட்டு இருக்காங்க? அங்க போய் பார்க்கலாம். ருத்ரா, நாங்க ஒன்ன பாக்குறதுக்காக தான் வந்தோம். இன்னைக்கு காலையிலேயே நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. டீச்சர்ஸே ஹிப்னடைஸ் பண்ணிட்டாங்களா? இந்த மாதிரி வேலையெல்லாம் ஒருத்தரால தான் பண்ண முடியும். ஷாக்கால். நானும் வர, நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓஹோ, இப்ப பிரமாதமா இருக்க போகுது. பிரமாதம். இப்போ ருத்ரா அவனோட விருப்பத்தோட உள்ள போயிட்டான். ஆனா இனிமே அவனே நினைச்சாலும் வெளியில வரவே முடியாது. மாட்டிக்கிட்டா. நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு பயப்படுங்க. நான் தான் இது போக போக எப்படி டார்க் ஆயிட்டு இருக்குனா, என்னமோ நாம கோப்ராவோட வயித்துக்குள்ள போற மாதிரி. என்ன? Ibaiska, Zibaiska, உடனே தீப்பந்தம் வரணும். இந்த தீப்பந்தம் எப்படி மாயமாயிடுச்சு? எனக்கு தெரிஞ்ச இந்த கேவுக்குள்ள ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. வாங்க ஓடிடலாம். Ibaiska, Zibaiska, magic rope creator. இது எப்படி நடந்துச்சு? ருத்ரா, கீழே பாரு. Ibaiska, Zibaiska, floating mat creator. நான் மேஜிக், நான் மாயாஜாலம். எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கால். ருத்ரா, இப்போ என்னோட இந்த ஸ்னேக் குகை தான் இனிமே உன்னோட புது வீடு. நீ எந்த மேஜிக் பண்றதா இருந்தாலும் இந்த இடத்துல தான் பண்ணி ஆகணும். ஆனா நீ வெளியில போறதுக்கு உன்னோட மேஜிக் இங்க வேலைக்காகாது. அது மட்டும் இல்ல, உன்னால இங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது. Ibaiska, Zibaiska, cave wall destroyer. ருத்ரா, ஷாக்கால் முழு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. மேஜிக்கால நம்ம அப்படின்னா இனிமே நம்மளால இங்க இருந்து வெளியே போகவே முடியாதா? எல்லாமே போச்சு. இப்ப நம்ம இங்க இருந்து மேல போக முடியாது. முன்னேறி போலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். பிரமாத ஷாக்கால், இந்த வாட்டி ருத்ராவை நல்லா சிக்க வச்சுட்டீங்க. இந்த வெப்பம் எனக்கு மட்டும்தானா இல்ல எல்லாருக்கும் இருக்கா? கேவ் ரொம்ப கூலா இருக்கும். இங்க எவ்வளவு வெப்பமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்.
அட ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, நம்ம தாகத்துக்காரன் தீர்வு கிடைச்சிருச்சு. இங்க தண்ணி இருக்கு, இருந்தாலும் ரொம்ப வெப்பமா இருக்கு. வருண் நில்லு, அது தண்ணி கிடையாது. நில்லு வருண், நில்லு. அட ருத்ரா, என்ன இப்படி பண்ணிட்ட? நான் வேகமா போய் ஸ்விம்மிங் பண்ணலாம்னு இருந்தேன். அது வாட்டர் இல்ல, அது லாவா. லாவாவா? Oh no! கல்லு ஸ்டாம்போ விளையாட்டு மாதிரி பக்கத்து பக்கத்துல இருக்கு. மைரா, வருண், ஃபாலோ மீ. அப்படின்னா நீ இப்போ ஹைட் அண்ட் சீக் விளையாட போறியா ருத்ரா? நீ எங்க வேணாலும் ஒளிஞ்சுக்க, ஆனா இவங்களை காப்பாத்தணும்னா நீ வெளியில வந்தே ஆகணும். சிக்ஸ் சாக் சூ. இனிமேதான் நல்லா இருக்க போகுது. ருத்ரோட வயசை பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. ஐயோ, ஏய், என்னோட சந்தேகத்தை விடு. உனக்கு உன்னோட டீச்சர்ஸ்களை காப்பாத்தணும்னா காப்பாத்து. ஆனா உனக்கு ஒரு நிமிஷம் தான் இருக்கு, வெறும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. உன்னோட டீச்சர்ஸ் எல்லாரும் கொஞ்ச நேரத்துல பசியோட இருக்கிற அந்த பாம்போட வயிற்றுல இருப்பாங்க. நான் மேஜிக், நான் மாயாஜாலம், எனக்கு பயப்படுங்க, நான் தான் ஷாகால். அறிவில்லையானா? அவனுக்கு முயற்சி பண்றதுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கற? டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. டிக் டாக், டிக் டாக். ஒரு நிமிஷம் இல்ல, எனக்கு சில செகண்ட்ஸே போதும். நான் உன்னை விட மாட்டேன் ருத்ரா. நிறுத்து, ஆட்டத்தை நிறுத்து. நான் புறப்படுறேன், ஆனா உன்னால இந்த குகையை விட்டு வெளியில போகவும் முடியாது, பறக்கவும் முடியாது, அப்புறம் இத உடைக்கவும் முடியாது. ஷாக்கால், பாத்துக்கிட்டே இருங்க, நான் பறக்கவும் செய்வேன், வெளியவும் வருவேன். ஓவர் நம்பிக்கை கண்ணா. ருத்ரா, நீ நல்லா இருக்கல்ல? எஸ் மைரா. இத சொல்லி ஆகணும் ருத்ரா. இப்ப நம்ம எல்லாரும் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போகிறது? ஆமா ருத்ரா, நம்ம எல்லாரும் வெளிய போகிறதுக்கு நம்ம மேஜிக் வேலை செய்ய மாட்டேங்குதுல. நீ பாத்துக்கிட்டே இரு மைரா.
ஆமா, ருத்ரா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒருவேளை அவனுக்கு என்ன ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சா என்ன? வருண், ருத்ரா கண்டிப்பா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பான். வா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப நல்லது. கம் ஆன் நவ. சீக்கிரமா போங்க. வாங்க வாங்க. ருத்ரா, பிளான் என்ன? ஞாபகம் இருக்கா? நம்ம கோப்ராவோட வாய் வழியா உள்ள வந்தோம். அதுபடி நம்ம இப்ப கோப்ராவோட வயித்துக்குள்ள இருக்கோம். ஒருவேளை வயித்துல கோளாறு ஏற்பட்ட என்ன ஆகும்? யோசி. எனக்கு தெரியும், வாமிட் வரும். சரியா சொன்ன. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்கும் ருத்ரா? வாமிட். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? Thank you, Rudra. Happy Teachers Day, Madam Kanango. ருத்ரா, இன்னும் செலிப்ரேஷன்ஸ் பாக்கி இருக்கு இல்ல? हाँ मायरा, absolutely. நான் மேஜிக், நான் மாயாஜாலம், எனக்கு பயப்படுங்க. நான் தான் ஷாக்கோ. ருத்ரா, உன்னால தப்பிக்க முடியாது. ருத்ரா எங்க? விசித்திரமா இருக்கு. நானும் உங்ககிட்ட இதுதான் சொல்ல வந்தேன். Catch it, Mara. ருத்ரோட வாய்ஸ பார்த்து ருத்ரோட மேஜிக் எனக்கு சந்தேகப்படாத. இபாய்ஸ்கா ஃபயர் ரிங் கிரியேட்டோ. ருத்ரா, 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 நீ மறந்துட்ட போல இருக்கு. இது ஸ்டோன் கோப்ரா, தெரிஞ்சுக்க. அது என்ன சாப்பிடுறதுக்குள்ள நான் இந்த கோப்ராவியை எதுக்காவது உணவாக்கிடணும். இபாய்ஸ்கா மாங்கூஸ் கிரியேட்டோ.
Zibaiska, freeze the storm! உன்னை நான் விட மாட்டேன். மறுபடியும் நான் வருவேன். ஷாக்கால், நீங்க லிமிட்ட கிராஸ் பண்ணி போயிட்டீங்க. இனிமே உங்களால தப்பிக்கவே முடியாது. விஷயம் கை மீறி போயிடுச்சே. உடனே ஏதாவது செஞ்சாகணும். மேடம் கார்னன்கோ, நீங்க கவலைப்படாதீங்க. இவரை நான் பாத்துக்கிறேன். ஷக்லினா, ஷாக்கால கண்ட்ரோல் பண்ணி வை. ஒருவேளை ஸ்கூல்ல இவர் எங்கேயாவது தென்பட்டாருன்னா. இல்ல மேடம், நிச்சயமா உள்ள வர மாட்டாரு. இவரால எனக்கே தொல்லையா இருக்கு. நிச்சயமா நான் இவருக்கு புரிய வைக்கிறேன். அதுவும் இல்லாம இவர் இனிமே இங்க வரவே மாட்டாரு. ருத்ரா, நீ மறுபடியும் ஸ்கூல்ல அசம்பாவிதம் நடக்காம காப்பாத்திட்ட. இது என்னோட கடமை. இதுதான் பெஸ்ட் டீச்சர்ஸ் டேவோட கிஃப்ட் ருத்ரா. அந்த ருத்ரா மறுபடியும் ஸ்டார் ஆயிட்டான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.